Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற விஷயம் வந்து direct shipping பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து drop shipping சம்பந்தமா வீடியோஸ் போட்டுருந்தோம். இப்போ நமக்கு வந்துங்க drop shipping செய்யறதை விட direct shipping செய்யறதுல என்ன ஒரு பலன் என்னன்னா, இப்போ drop shipping செய்யற நேரம் ஒரு பொருளை வந்து நீங்க வந்து முதல்ல வந்து ஒரு கஸ்டமருக்கு drop shipping பண்றதுக்கு முன்னுக்கு அந்த பொருளை வந்து நீங்க முதல்ல வாங்கி பார்க்கணும். அந்த பொருளோட குவாலிட்டி என்னன்றதை நீங்க பார்க்கணும். அது நல்ல குவாலிட்டியா இருந்தா தான் அந்த பொருளை வச்சு நீங்க drop shipping செய்யணும். சிலவங்க அப்படி செய்கிறதில்ல, ஈபேயில் போய்ட்டு அலி எக்ஸ்பிரஸில் போய்ட்டு உள்ள நல்ல நல்ல பொருட்கள்லாம் எடுத்து அதை லிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க கைக்கு எடுத்து பார்க்குறதில்ல, அந்த பொருளை டிரெக்டாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் முதல்ல ஒரு பொருள் அதை வாங்கி பாருங்கள், வாங்கி அந்த பொருள் குவாலிட்டியாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுங்க, ரைட்? இது இப்போ அதனால தான் இந்த ட்ராப் ஷிப்பிங்கில் வந்து நிறையா அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ ஆகி அவங்களோட அக்கௌண்ட்டெல்லாம் சஸ்பெண்ட் ஆகுது. இப்போ அதே டிரெக்ட் ஷிப்பிங் செய்கிற நேரம் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நீங்கள் டிரெக்ட் ஷிப்பிங் செய்கிற நேரம் நீங்கள் உங்களோட பொருளை நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான பொருட்களை நீங்கள் அனுப்புகிற நேரம் அதில் ஏதாவது ஒரு பொருட்கள் சரியான டைமுக்கு போகாட்டியும் நீங்கள் அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம், ரைட்? இப்போ வந்து டிரெக்ட் ஷிப்பிங் செய்கிற நேரம் நீங்கள் யோசிக்கக்கூடாது என்ன பொருளை நம்ம எடுத்து டிரெக்ட் ஷிப்பிங் பண்ணுறதுன்னு. வேணுங்கிற பொருள் எடுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சிரட்டை பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்கள் வீட்டுகளில் வந்து நிறையா பேர் வீசுவாங்க. இப்போ இதுகளெலாம் வந்து பாருங்கள், நீங்கள் ஈபேயில் போட்டு சேல் பண்ணுறாங்க. பாருங்கள் $4 $10 இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது, ரைட்? இப்போ இந்த தேங்காய் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சிரட்டையில் வந்து செஞ்ச சில உபகாரங்கள் தான் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மோடிஃபை பண்ணி இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு விற்க முடியும்னாலும் விற்கலாம். ஓகே, இதில் பாருங்கள் $9 போட்டுருக்காங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்கள் சில ஐட்டங்கள் வந்து இப்போ இதில் $4 போட்டிருக்காங்க. ஸ்ரீலங்கா கோகனட், ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து $1.9 $1.9 ஷிப்பிங் சார்ஜும் இதில் எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சிரட்டை ஒரு 2 சிரட்டையை வச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி $US வந்து $4.90 இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டாலர் இதையும் போட்டுட்டு, அதாவது முக்கியமான இந்த ஷிப்பிங் சார்ஜ் இதையும் சரியாக நீங்கள் போடணும். சும்மா நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் ஃப்ரீன்னு சொல்லி போடக்கூடாது. நீங்கள் எந்த கொரியர் சர்வீஸில் போய்ட்டு நீங்கள் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு கேளுங்க, இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுற இந்த மாதிரி நாடுகளுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க, அதாவது அது பாரத்தை பொறுத்து அவங்க எடுப்பாங்க, ரைட்? அதுக்கப்புறம் ப்ரைஸை நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கொரியர் சர்வீஸ்லையும் போய்ட்டு விசாரிச்சு பாருங்கள், எங்கே குறவாக இருக்கோ அவங்ககிட்ட போய்ட்டு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், விலை குறவாகவும் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சர்வீஸில் நீங்கள் பை பண்ணுங்கள். ஓகே, ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை நீங்கள் வீட்டில் வீசுகிற தேங்காய் சிரட்டைகளை வச்சு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து ஈபேயில் வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம் ஐட்டம். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இல்லை அந்த எத்தனை சிரட்டை ஒரு 2 சிரட்டை எடுத்து நீங்கள் டாலர்ஸ் போடுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 சிரட்டையை விற்கிறாங்க $25, ரைட்? இந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 சிரட்டை, இந்த சிரட்டை இவ்வளோ கொடுத்துருக்காங்க. பட் இது சிரட்டை மட்டுமான்னு கேட்டால் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இவங்க வந்து சிரட்டையை வந்து $3.9 இந்த சிரட்டையை விற்கிறாங்க. ஆனால் ஷிப்பிங் சார்ஜ் $14 போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து என்னென்னா ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் தான். இது என்னென்னா, இதில் வந்து ஒரு கஸ்டமர் பார்ப்பார், விலை எவ்வளோ $3.19. அப்போ அவர் வந்து பார்ப்பார், ஷிப்பிங் சார்ஜை வந்து ஒரு மைண்டுக்கு எடுக்க மாட்டார். இப்போ என்ன கூட விலை போட்டாலும் அவர் போயிடுவார், இன்னொரு பயத்தை போய்ட்டு எடுப்போம், அவர்கிட்ட விலை கூடையாக இருக்குன்னு சொல்லி. இவர் என்ன செஞ்சிருக்காரு, பிஸ்னஸ் ட்ரிக்ஸுக்கு பாருங்கள், $3.9 இந்த விலையை குறைச்சிட்டு இங்கே நான் வந்து ஷிப்பிங் சார்ஜில் வந்து அவர் கண்ணுக்கு கவர் பண்ணியிருக்கார், $14 போட்டுருக்காரு. இப்போ இந்த மாதிரியும் செய்வாங்க. ஓகே, இது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக். இது வந்து இது விலை கூட இல்லைங்க, ஒரு பிஸ்னஸ் ட்ரிக். இங்கே விலையை குறைச்சி இங்கே விலையை கூட்டுறது, ஷிப்பிங் சார்ஜில் விலையை கூட்டுறது, ஏன்னா நார்மலாக விலை ப்ரைஸ் போடுற இடத்துல விலையை குறைக்கிறது, ரைட்? இந்த மாதிரியும் செய்யலாம். இது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிரெக்ட் ஷிப்பிங் செய்யலாம், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த மேங்கோ இலைகள், அதாவது மாமரம் இலைகள், இந்த இலைகளையும் பாருங்க இந்த மாதிரி ஒரு பேக் பண்ணி, அதாவது அந்த மேலையை வந்து நீங்கள் காஞ்சி இலையை வந்து நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் $48 விற்கிறாங்க நேரம். இதில் பார்த்து 3 தான் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்க வால்யூம் கொடுத்துருக்காங்க, ரைட்? ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி விற்கலாம். எதுக்கும் பாருங்கள், ஷிப்பிங் சார்ஜ் வந்து இங்கே பாருங்கள் $48 போட்டுருக்கு, $10 வந்து ஷிப்பிங் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் விற்றுக்கலாம், ரைட்? ஐட்டம்ஸ் வந்து விற்கலாம். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தேயிலையே வந்து நீங்கள் ஆன்லைனில் உங்களோட ஊரில் வந்து நல்ல தேயிலை இருந்துச்சுன்னா அந்த தேயிலையை நீங்கள் ஆன்லைனில் போட்டு ஒரு விற்றுக்கலாம். இந்த மாதிரி டீ லீவ்ஸ், ரைட்? அதுக்கப்புறம் இந்த மாதிரி மட்பாண்ட பொருட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது வில்லேஜில் உள்ள பொருட்கள். இந்த பொருட்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வில்லேஜில் பார்க்குற நேரம் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே கண்டு கழிச்ச பொருள் மாதிரி நம்மளுக்கு தெரியும். இதே நீங்கள் ஃபாரினர் ஒருத்தர் பார்க்குற நேரம் ஒரு புதுசாக தெரிகிற மாதிரி தெரியும். இந்த பொருளெல்லாம் ஒரு டக்குன்னு சேல் ஆகும்.
இப்போ இந்த மாதிரி உங்களோட வில்லேஜ்களில் இருக்க பொருள்கள்லாம் நீங்கள் டக்குன்னு சேல் பண்ணலாம். ஓகே, அதாவது கோகோனட் இதுகளில் தயாரித்த பொருள், இந்த தேங்காய் சிரட்டையில் செஞ்ச பொருட்கள் தான் இது. ஒரு தேங்காய் சிரட்டையை வச்சு இந்த மாதிரிலாம் செய்வாங்க. பார்த்தீங்கன்னா தேங்காய் சிரட்டையையும் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒன்று போட்டு உங்களுக்கு செஞ்சது அந்த பொடி ஒன்று போட்டு இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. ரைட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து விற்கலாம். அது ஊறுகாய், வீட்டில் உங்களுக்கு ஊறுகாய் யாரும் வீட்டில் நல்லா செய்வாங்கன்னா இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஊறுகாய் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒன்று அடைச்சி இந்த மாதிரி விற்கலாம். ரைட், இப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு பார்த்து ஏதாவது ஒரு ஐட்டம் ஒன்று பார்க்குறீங்க, அந்த ஐட்டம் வந்து புதுசாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு எதுவும் பார்க்குறீங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த ஐட்டம், அதையும் கொண்டாந்து நீங்கள் eBayல வந்து போட்டு நீங்கள் விற்கலாம். அதாவது பிராண்டட்டாக இருந்தால் கொடுக்கக்கூடாது, பிராண்டட் இல்லாமல் இருக்கணும் அந்த ஐட்டம். ஓகே, பிராண்டட் அந்த எல்ஜி அந்த மாதிரி சோனி இந்த மாதிரி பிராண்டட் நேமில் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் விற்கலாம், எந்த வித இஷ்யூஸும் இல்லை. ரைட், இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைரக்ட் ஷிப்பிங் செய்யலாம். இங்கே பாருங்கள், நிறையா இங்கே பாருங்கள், இந்த ஹெர்பல் இந்த மேங்கோ லீவ்ஸில் கொடுத்துருக்காங்க 30 இலைகள் $6 ஃப்ரீ கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் 30 இலை வந்து $6 கொடுக்குறாரு. ரைட், இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கிறோம். நீங்கள் முதல்ல வந்து எது வேணால் செய்ய முன்னுக்கு நீங்கள் ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கிறீங்க. ஓகே, இந்த ஐடியான்றது தான் முக்கியம். ஐடியா இல்லாமல் செய்யவே இயலாது, உங்களுக்கு ஐடியா முக்கியம். இந்த 30 டீ பேக்ஸ், ரைட், இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறீங்க, நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்றது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது என்னது தேசிக்காய் கொலை, இது தேசிக்காய், இது என்னது இது ஒரு இலை, இந்த இலையும் விற்கிறாங்க. இப்போ தேசிக்காவில் நான் அன்றைக்கி வந்து தேசிக்காய் இலையும் இருந்துச்சு, தேசிக்காய் இலையும் விற்கலாம். இந்த மாதிரி இலைகளை வந்து நீங்கள் விற்று நீங்கள் காசு சம்பாதிங்க. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஐட்டம் உங்களுக்கு வந்து மைண்டுக்கு வருதோ அது அத்தனையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். அதாவது டைரக்ட் ஷிப்பிங் செய்கிறாங்க. அதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்களோட அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் சரி, ஒரு கொரியர் சர்வீஸில் சரி, நல்ல ஐடியா எடுங்க. நீங்கள் கண்ட்ரீஸ்க்கு சென்ட் பண்ணுறீங்க, எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு சென்ட் பண்ணுறீங்க, எப்படியான உங்களுக்கு ஐட்டம் சென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க, அந்த இதெல்லாம் நீங்கள் ஒரு விவரம் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு மைண்டுக்கு வர பொருட்கள்லாம் இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டைரக்ட் ஷிப்பிங்கில் eBay மூலியமாக நீங்கள் ஒரு வருமானம் ஈட்டிக்கொள்ளலாம். ட்ராப் ஷிப்பிங் மாதிரி ஒரு ரிஸ்க் இல்லை, இது உங்களோட ஓன் ஷாப், நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் மணி மேக் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸை கடைப்பிடிங்க, ஒரு நல்ல டைரக்ட் ஷிப்பராக நீங்கள் வருவீங்க. ஆஸ் அ டாப் செல்லராக வந்து eBayல வந்து நீங்கள் வருவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.